மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு திருமணமான அனைத்து ஆண்களுக்கும் ஒரே தீர்வு. வயதான பலகினமா, சுகர் பலகினமா, இனி கவலை வேண்டாம். 100% இயற்கை வயகரா, 100% ஹலாலான முறையிலும் தயாரிக்கப்படுகிறது. எவ்வித கலப்படமும் கிடையாது, பக்க விளைவும் கிடையாது. ஆர்டர் செய்தாலே போதும், உங்கள் இல்லம் தேடி வந்து சேரும். மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணை அணுகுங்கள். விஜய் பொழந்து கட்டி இருக்கக்கூடிய ஆளூர் ஷானவாஸ், எப்பா உனக்கு எங்கேயாவது போய் பிரச்சாரம் பண்றதுக்கோ, அங்க போய் பொய்கள் அடிச்சு விடுறதுக்கோ வேற இடமா கிடைக்கல, தேடி போய் ஆளூர் ஷானவாஸோட இடத்துலயா போய் அடி வாங்கிட்டு வந்திருக்கணும் அப்படிங்கிற மாதிரிதான் இன்னைக்கு சம்பவங்கள் அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்துட்டு இருக்குது. அதாவது ஒரு வெற்றிடம் இருக்குன்னு சொல்லுவாங்க தெரியுமா? உண்மையாவே தமிழ்நாட்டுல ஒரு வெற்றிடம் இருக்கு. என்ன வெற்றிடம்னா, அண்ணாமலையோட வெற்றிடம் இங்க ஒண்ணு காலியா இருந்துட்டு இருக்குது. பொய்களை மட்டுமே சொல்லி அரசியல் பண்றது, பொய்களை வச்சு மட்டுமே மக்களை ஏமாத்தி ஒரு தனியா ஒரு செய்திகளை வெளியிடுறது சொல்லி ஒரு அண்ணாமலை ஒரு அரசியல் செஞ்சுட்டு இருந்தாரு. அந்த அண்ணாமலை போனதுக்கு பிறகு அந்த பொய் அரசியல் ஒரு வெற்றிடம் காலியா இருந்துட்டு இருந்துச்சு. அந்த இடத்த ஃபில் பண்றதுக்கு நான் வருவேன், தலைக்கீழாகத்தான் குதிப்பேன் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு விஜய் வந்து அந்த இடத்துல வெயிட்டா மாட்டி இருக்கிறாப்புல. அதுல குறிப்பா பார்த்தோம்னா, விஜய் அவருடைய 2வது இந்த சுற்றுப்பயணத்துல நாகப்பட்டினத்துல போய் சொல்லியிருந்தார் இல்லையா? அதுல அவர் பல பொய்கள், அங்க பேசுனது எல்லாமே பொய்கள். எதிரில நிக்கிறது ஒரு ரசிக கூட்டம் தானே, நம்ம என்ன சொல்லலாம், நம்ம தானே போறாங்க. சினிமாவில 100 பேரை போட்டு ஒத்தால அடிச்சாலும் அதை நம்புற கூட்டம் தானே, இது நம்ம தானே போறானுங்க அப்படின்னு சொல்லி பல பொய்கள் அடிச்சிருக்கிறாரு. அதை எல்லாத்தையுமே பல டேட்டாக்களை எடுத்துதான் இன்னைக்கு வீடியோவில் நம்ம தயார் பண்ணியிருக்கிறோம். இதுல குறிப்பா பார்த்தோம்னா, விஜய் அந்த இடத்துல ஒரு கருத்தை சொன்னாரு. நாகை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் அது கடல் சார்ந்தமான ஒரு மாவட்டம், மீனவர்கள் அதிகமா வசிக்கக்கூடிய ஒரு மாவட்டம். ஆனா இந்த மாவட்டத்துல மண் அரிப்பை தடுக்கிறதுக்காக எங்கேயுமே அலையாத்தி காடுகள், மண் அரிப்பை தடுக்கிறதுக்காக அலையாத்தி காடுகள் இருக்கும். அந்த அலையாத்தி காடுகளை காப்பாத்துறதுக்காக இந்த அரசாங்கம், திமுக அரசு அதுக்கு எந்த ஒரு ஏற்பாடுமே செய்யல அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அது நாகப்பட்டினத்துல போய் சொல்லிட்டாரு. உடனடியாக ஆளூர் ஷானவாஸ் களத்துல இறங்கி அங்க அலையாத்தி காடுகளையோ, அங்க மண்ணரிப்பு சம்பந்தமாவோ இதை பாதுகாக்கிறதுக்காக, மீனவர்களுடைய நலனை பாதுகாக்கிறதுக்காக திமுக அரசு என்னெல்லாம் செஞ்சிச்சுங்கிறத ஆளூர் ஷானவாஸ் அடுக்கடுக்கா வச்சு அடிச்சு ஓட விட்டாரு. என்னுடைய சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மீனவ கிராமங்களில், குறிப்பாக சாமந்தான்பேட்டை என்கிற கிராமத்தில் மீன்பிடி துறைமுகம் தூண்டில் விளைவு அமைக்க வேண்டும் என்பது நீண்டகால கோரிக்கை. அந்த நீண்டகால கோரிக்கையை இந்த ஆட்சி காலத்தில் தான் நிறைவேற்றி ஐஐடியில் இருந்து ஆய்வுக்குழு எல்லாம் வந்து அதை ஆய்வு செய்து பார்த்து இங்கே அமைக்கலாம் என்று அவர்கள் பரிந்துரைத்து அதற்கு நிதி ஒதுக்கீடு செய்து கிட்டத்தட்ட 32 கோடியில் அந்த திட்டம் நிறைவேறக்கூடிய அளவுக்கு அந்த கோரிக்கை ஏற்கப்பட்டிருக்கிறது. அந்த வேலை நடந்து கொண்டிருக்கிறது. அதுபோல நம்பியார் நகர் என்கிற பகுதியில் கடல் அரிப்பு ஏற்படுகிறது என்று அந்த மக்கள் மிகவும் வருந்தினார்கள், கோரிக்கை வைத்தார்கள். கடந்த ஆட்சி காலத்தில் எல்லாம் அந்த கோரிக்கை நிறைவேற்றப்படவில்லை. இந்த ஆட்சி வந்த பிறகு சட்டமன்றத்தில் நாங்கள் எல்லாம் பேசி அந்த ஊருக்கு 10 கோடி ரூபாய் செலவில் கடல் அரிப்பு தடுப்பு சுவர் எழுப்பப்பட்டிருக்கிறது. அதுபோல நாகூர் பட்டினச்சேரி, என்னுடைய தொகுதிக்கு உட்பட்ட ஊர்களை மட்டுமே நான் சொன்னால் கூட என்னால் மிகப்பெரிய பட்டியலை போட முடியும். நாகூர் பட்டச்சேரியில் கடல் அரிப்பு தடுப்பு சுவர் செய்யப்பட்டிருக்கிறது. அதுபோல நம்பியார் நகர் கிராமத்தில் போட முடியும். நாகூர் பட்டச்சேரியில் கடல் அரிப்பு தடுப்பு சுவர் செய்யப்பட்டிருக்கிறது. அதுபோல நம்பியார் நகர் கிராமத்தில் புயல் பாதுகாப்பு மையம் 6 கோடி ரூபாய் செலவில் அந்த மையம் எழுப்பப்பட்டிருக்கிறது. மீனவ மக்களை பாதுகாக்கக்கூடிய, புயல் வந்தால் அந்த பாதிப்பிலிருந்து மக்களை காக்கக்கூடிய புயல் பாதுகாப்பு மையம் கட்டப்பட்டிருக்கிறது. இப்படி மீனவ மக்கள் சார்ந்தே என்னுடைய தொகுதிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கீழ்வேலூர் தொகுதிக்கு உட்பட்ட அக்கரப்பேட்டை மிகப்பெரிய மீனவ மக்கள் வாழக்கூடிய பகுதி, அங்கே 100 கோடிக்கு மேல் செலவில் ஒரு மிகப்பெரிய மீன் இறங்குதளம், மீன் பதப்படுத்தும் நிலையம் எல்லாம் அமைக்கப்பட்டிருக்கிறது. வேளாங்கண்ணியில் அமைக்கப்பட்டிருக்கிறது. அதுபோல சுற்றுலா மேம்பாட்டில் என்னுடைய தொகுதியில் நாகூர் சில்லடி கடற்கரையில் கிட்டத்தட்ட 6 கோடி ரூபாய் செலவில் ஒரு நெய்தல் பூங்கா, 2.5 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இன்னொரு பூங்கா, அது இசைமுரசு நாகூர் அணிபவருடைய 100ஆண்டை முன்னிட்டு அந்த பூங்காவுக்கு தான் நம்முடைய முதலமைச்சர் அவருடைய பெயரை சூட்டியிருக்கிறார். அது விரைவில் திறக்கப்பட இருக்கிறது. பல்வேறு கட்ட, அதாவது 2021 பிறகு திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு தமிழ்நாட்டுல வந்து அலையாத்தி காடுகளோட எண்ணிக்கை 2 மடங்கா உயர்ந்திருக்கு. இதை யாரோ நம்மள மாதிரி யூடியூபர் சொல்லக்கூடிய தகவல்களோ அல்லது திமுக சார்பில் சொல்லக்கூடிய தகவல்கள் கிடையாது. டைம்ஸ் ஆஃப் இந்தியா மாதிரியான ஊடகங்கள் இந்த தகவல்கள் வெளியிட்டிருக்காங்க. தமிழ்நாட்டுல 2021 திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு, அதாவது தமிழ்நாட்டுல அலையாத்தி காடுகளோட எண்ணிக்கை 45 சதுர கிலோமீட்டர் இருந்தது. இது திமுக 2021 ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு இன்னைக்கு அது 90 சதுர கிலோமீட்டரா மாதிரி இருக்கு. 2 மடங்கு உயர்ந்திருக்கு. அதாவது இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு விளக்கம் கூட சொல்லலாம். அலையாத்தி காடுகள்லாம் என்ன அப்படின்னா, கடல் அலை வந்துகிட்டே இருக்கிறதால அந்த உப்பு நீரால கடல் அலை வந்து இங்க மண்ணரிப்பு ஏற்பட்டு நிலங்களுக்கு பெரிய அளவுல பாதிக்கப்பட்டுரும். அப்ப இந்த கடலுக்கும் நிலத்துக்கும் இணைக்கக்கூடிய இடத்துல சதுப்பு நில காடுகள் இருக்கும். இந்த சதுப்பு நில காடுகள்ல வளரக்கூடிய அந்த தாவரங்கள் தான் இந்த அலையாத்தி காடுகள். அந்த காடு முழுக்கவே அந்த அலையாத்தி வேர்கள், அலையாத்தி காடுகள்ல வேர் நிறைஞ்ச அந்த தாவரங்கள் இருக்கும். அதாவது பொதுவாவே உப்பு நீர்ல தாவரங்கள் வளராது. ஆனா இறைவனோட படைப்பு எப்படின்னா, இந்த கடலுக்கும் நிலத்துக்கும் மத்தியில இந்த அலையாத்தி காடு இருக்கு இல்லையா, இந்த சதுப்பு நிலத்துல அந்த உப்பு நீர்லயுமே வளரக்கூடிய ஒரு தாவரத்தை இறைவன் அங்க வளர வைப்பான். அந்த தாவரங்கள் பூமியில நல்லா ஆழமா பதிஞ்சு போயிடும். ஆழமா பதிஞ்சு போய் அதோட வேர் நல்லா ஆழமா பதிஞ்சு போயிருக்கிறதால
அது கடல் அலை, எவ்வளவு கடல் அலைகள் வந்தாலும் அந்த கடல் அலையை தடுத்து திரும்பவும் கடலுக்கு அனுப்பிவிடும். இதனால நிலங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது, மண்ணரிப்பு, நிலத்துக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாத வகையில இறைவனோட ஒரு அற்புதமான ஒரு படைப்பு. இததான் பாதுகாக்கல. அந்த காடுகளை அழிச்சிட்டாங்க, இந்த காடுகளை காப்பாத்தலன்னு விஜய் ஒரு பொய் சொல்லிட்டு இருந்தாரு. ஆனா திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு 45 சதுர கிலோமீட்டர் இருந்த அலையாத்தி காடுகள் இன்னைக்கு 90 சதுர அடி கிலோமீட்டர் அளவுக்கு அதை உயர்த்தக்கூடிய அளவுக்கு சிறப்பான வேலைகளை தான் செஞ்சிருக்கிறாங்க. இது மட்டும் இல்லாம குறிப்பா இந்த நாகப்பட்டினத்துல 586 ஹெக்டேர் நிலப்பரப்பு அளவுக்கு சதுப்பு நிலத்துக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்குது. பக்கத்துல இருக்கக்கூடிய மயிலாடுதுறையில 521 ஹெக்டேர் நிலப்பரப்பு அளவுக்கு சதுப்பு நில காடுகளுக்கான எல்லா ஏற்பாடுகளுமே ரொம்ப தரமா செஞ்சிருக்காங்க. அப்போ இவ்வளோ ப்ராப்பரா செய்யும் போதும் இவர் கையில எந்த ஒரு டேட்டாவும் இல்ல. எவனோ ஒருத்தர் எழுதி தரான், அந்த எழுதி கொடுத்ததை சொல்லிட்டு இங்க நான் பாஜகவை பத்தி பேச மாட்டேன், திமுக நல்லதே செஞ்சாலும் நான் பொய்ய சொல்லுவேன், ஏன்னா பொய்ய சொல்ல எதிரில் நம்புறதுக்கு ஒரு தற்கொலை கூட்டம் இருக்குது அப்படிங்கறதால இப்படி விஜய் அடுக்கடுக்கான பொய்களை சொல்லி இன்னைக்கு அம்பலப்பட்டிருக்கிறாரு. இதுல ஹைலைட் என்னன்னா, விஜய் எந்த அளவுக்கு எழுதி கொடுத்ததை வாசிச்சார் அப்படின்னா, இங்க மண்ணரிப்பு ஏற்படுது அப்படின்றத விஜய்க்கு ஒருத்தர் எழுதி கொடுத்தாங்க இல்லையா, அவங்க மண்ணரிப்புக்கு பதில் மீன் அரிப்புன்னு எழுதி கொடுத்துருக்காங்க. இவரும் அதை பார்த்துக்கிட்டே படிக்கிறாரு, மீன் அரிப்பு ஏற்படுகிறது அப்படின்னு சொல்லி படிக்கிறாரு. எப்ப அவன் தான் ஏதோ ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆர்வ கோளாறுல சனிக்கிழமைக்குள்ள நம்ம கொடுத்தாகணும் அப்படிங்கிறதால படம் அடிச்சு கொடுத்துட்டான். நீ அதை படிக்கிற, பார்த்து தானே படிக்கிற, இது கூடமா தெரியல, மீன் அரிப்பு ஏற்படுகிறது அப்படின்னு சொல்லி அதை ஸ்டைலா வேற வாட்சி போகக்கூடிய அளவுக்கு தான் இப்படி ஒரு கட்சி. அதுக்கடுத்து விஜய் நாகப்பட்டினத்துல போயிட்டு அடுத்த ஒரு குற்றச்சாட்டு சொன்னாரு. நாகப்பட்டினத்துல கடல் சார்ந்த எந்த ஒரு பல்கலைக்கழகமும் இல்ல, மீன்வளம் சார்ந்த கடல் சார்ந்த எந்த ஒரு பல்கலைக்கழகமும் கிடையாது அப்படின்னு சொல்லி திரும்ப திமுக மேல ஒரு குற்றச்சாட்டு சொன்னாரு. இததான் திரும்ப திரும்ப சொல்றது. ஒரு குற்றச்சாட்டு நம்ம பேசுறோம் அப்படின்னா அந்த நம்ம என்ன பேசுறோமோ அதை பத்தியாச்சும் கொஞ்சம் படிங்க. இப்ப இந்த ஒரு வீடியோ 10 நிமிஷம் வீடியோவுக்காக நம்ம அலையாத்தி காடுகள் சம்பந்தமா, இந்த கடல் சார்ந்த இந்த பல்கலைக்கழகம் சம்பந்தமா எவ்வளவு டேட்டாக்கள், அது இதுக்கு அடுத்த ஹாஸ்பிட்டல் சம்பந்தமா விஜய் பேசினாரு. நாகப்பட்டினத்துல மகப்பேர் ஹாஸ்பிட்டல் எங்க இருக்குது, நார்மல் ஹாஸ்பிட்டல் எங்க இருக்குன்னு சொல்லி இவ்வளவு டேட்டா அனலைஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் வீடியோக்கு நம்ம இதை பண்றோம். ஆனா பின்னாடி இத்தனை 1000 ரசிகர்கள் இருக்கிறாங்க, அந்த ரசிகர்கள் முன்னாடி ஒரு அரசியல் பேச போறீங்க, இதுக்கு எந்த ஒரு டேட்டாவுமே பாக்குறது கிடையாது. அங்க வந்து நாகப்பட்டினத்துல கடல் சார்ந்த எந்த ஒரு பல்கலைக்கழகம் கல்லூரி எதுவுமே இல்ல அப்படின்னு சொல்லி விஜய் ஒரு பொய்ய சொல்லி இருக்கிறாரு. ஆனா அங்க உண்மை என்னன்னு பார்த்தோம்னா, நாகப்பட்டினத்துல டாக்டர் ஜெயலலிதா மீன்வள பல்கலைக்கழகம் அப்படின்னு சொல்லி ஒரு சிறப்பான ஒரு பல்கலைக்கழகம் இருக்கு. இதுவுமே திமுகவால தான் இது சாத்தியமாச்சு. அதாவது ஜெயலலிதா ஆட்சியில் இருக்கும்போது 2012 காலகட்டத்துல தமிழ்நாடு மீன்வள பல்கலைக்கழகம் அப்படின்னு சொல்லி ஒரு கல்லூரி ஒண்ணு நாகப்பட்டினத்துல ஜெயலலிதா ஆரம்பிக்கிறாங்க, ஒரு பல்கலைக்கழகம் ஆரம்பிக்கிறாங்க. அது சிறப்பா இயங்கிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் ஜெயலலிதா மரணத்துக்கு பிறகு 2020 அந்த தமிழ்நாடு மீன்வள பல்கலைக்கழகம் அப்படிங்கிறத எடப்பாடியோட ஆட்சியில் என்ன செய்யறாங்க, டாக்டர் ஜெயலலிதா மீன்வள பல்கலைக்கழகம் அப்படின்னு சொல்லி அதுக்கான பேரை மாத்துறாங்க. ஆனா அந்த பேரை மாத்துறதுக்கு RN ரவி அதுக்கான எந்த ஒரு அனுமதியுமே கொடுக்கல. அவர் பல மசோதாக்களை கிடப்புல போட்டார் இல்லையா, தமிழ்நாடு சட்டமன்றத்துல மசோதா போட்டு அனுப்பப்பட்ட அந்த விஷயத்த RN ரவி தன்னோட சீட்டுக்களை போட்டு உட்காந்துக்கிட்டாப்புல, அதுக்கு அனுமதி கொடுக்கவே இல்லை. அதுக்கப்புறம் திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு பல மசோதாக்கள் அனுப்பி எல்லா மசோதாக்களையும் பெண்டிங்லேயே வச்சிருந்தார்ல RN ரவி. அதுக்கப்புறம் திமுக அந்த கிடப்புல போடப்பட்ட மசோதாவை 2வது முறை மசோதா நிறைவேற்றி ஆளுநருக்கு அனுப்பணும். 2வது முறை அனுப்பினா அவர் நிறைவேற்றி தான் ஆகணும், கையெழுத்து போட்டே தான் ஆகணும். அப்போ அப்படி 2வது முறையா திமுக ஆட்சியில் அனுப்பக்கூடிய அந்த 10 மசோதாக்கள்ல இந்த ஜெயலலிதாவுடைய பேருமே அங்க இடம்பெற வைக்கிறாங்க. அந்த தமிழ்நாடு பல்கலைக்கழகம், தமிழ்நாடு மீன்வள பல்கலைக்கழகம் இருக்கிறத டாக்டர் ஜெயலலிதா மீன்வள பல்கலைக்கழகம் மாத்தணும்னு சொல்லி திமுக அதுக்கான மசோதாவை நிறைவேற்றுறாங்க. கொஞ்சமாச்சு யாராவது இதை செய்வாங்களா? நம்ம செய்வோமா? இந்த மாதிரி நமக்கு எதிர்கட்சி அவங்க தான், அவங்களை எதிர்த்து தான் காலங்காலமா அரசியல் செஞ்சுட்டு இருக்கிறோம். அப்போ அந்த அவங்க எதிர்கட்சியோட தலைவர் ஒருத்தருடைய பேரை நம்ம வைக்கிறதுக்கு முன் வருவோமா? ஆனா அந்த எந்த ஒரு ஈகோவுமே பார்க்காம திமுக அதை செஞ்சாங்க. ஜெயலலிதா பேர்ல வச்சு ஒரு மசோதா நிறைவேற்றினாங்களே, பரவாயில்ல அதே பேர்ல இருந்துட்டோம். அதை தமிழ்நாடு அரசுன்னு சொல்லி இருந்தா அது திமுக தான் சாதகம். ஆனா அது எதையுமே பார்க்காம ஜெயலலிதா பேர்ல இருந்துட்டு போகுது. எங்களுக்குள்ள நடக்கிறது ஒரு அண்ணன் தம்பி சண்டை தான், திமுக அதிமுகன்றது அண்ணன் தம்பி சண்டை. ஆனா RN ரவி இதுக்கு அனுமதி தராம இருக்கிறது இது திராவிடத்து மேல இருக்கக்கூடிய எதிர்ப்பு. அதனால எதிரி வேற அண்ணன் தம்பி வேற அப்படின்ற அந்த கொள்கை கோட்பாடோட அந்த ஜெயலலிதா பேரோட இருக்கணுங்கிறதுக்காக ஒரு மசோதாவை நிறைவேற்றி அனுப்புனாங்க. சமீபத்தில் உச்சநீதிமன்றம் RN ரவி கிட்ட இருக்கக்கூடிய 10 மசோதாக்களை உடனடியாக நிறைவேற்றணும்னு சொன்னதால அந்த பெயர் இப்போ சூடப்பட்டிருக்குது. அதனால டாக்டர் ஜெயலலிதா மீன்வள பல்கலைக்கழகம் சொல்லி நாகப்பட்டினத்தில் சிறப்பான ஒரு பல்கலைக்கழகம் இருக்கு. இந்த வரலாறு எதையுமே தெரியாம தற்கொலை அப்படியே எழுதி குடிச்சத மண்ணரிப்புங்கிற மீன் அரிப்பை வாசிச்சா மாதிரி இங்க நாகப்பட்டினத்தை எந்த ஒரு கல்லூரியுமே இல்லை அப்படின்னு சொல்லி இதையுமே அறகுறையா வாசிச்சு போயிட்டு இங்கேயுமே விஜய் அம்பலப்பட்டிருக்கிறாரு. எப்படி திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு அப்போ ஸ்கூலுக்கு மாணவர்களுக்கு அந்த இலவச பேக் எல்லாம் கொடுக்கணும் இல்லையா, அது கொடுக்கக்கூடிய நேரத்துல அதுல ஜெயலலிதாவோட போட்டோ இருந்துச்சு, ஜெயலலிதாவோட போட்டோ, எடப்பாடியோட போட்டோ இருந்தது. ஆனா திமுக அது இதுக்கு முன்னாடி ஆட்சி செஞ்சவங்க எதிர்கட்சியோட ஒரு போட்டோ வச்ச, இதை நம்ம கொடுத்தா நம்ம பேருக்கு நமக்கு பெருமை வராதே அப்படின்னு சொல்லி இதெல்லாம் எதுவுமே பார்க்காம
அந்த பேகை நம்ம கிடப்புல போட்டோம்னா அரசுக்கு தான் நஷ்டம் ஏற்படும். பரவாயில்ல, ஜெயலலிதாவோட போட்டோ இருந்தாலும் அப்படியே கொடுங்க அப்படின்னு சொல்லி என்னைக்கு அப்படியே பெருந்தன்மையோட நடந்துக்கிட்டாங்களோ, அம்மா உணவகம் நாங்க ஒரு பேர் வச்சிருக்கும் போது இது ஜெயலலிதாவுக்கு பெருமை சேர்க்க வேண்டிய விஷயம். திமுக நினைச்சிருந்தா அம்மா உணவகம்ன்றத கலைஞர் உணவகம் மாத்திருக்கலாம், இல்ல இது எல்லாருக்கும் பொதுவா அண்ணா உணவகம்னு பேரை மாத்திருக்கலாம். ஆனா அதை எதையுமே செய்யாம இன்னைக்கு வரைக்கும் அம்மா உணவகம்ன்ற பேர்ல இயக்க வச்சிருக்காங்க. இப்படி எப்படி பெருந்தன்மையோட நடந்துக்கிட்டாங்களோ அந்த பெருந்தன்மையோட தான் அந்த ஜெயலலிதா மீன்வள பல்கலைக்கழகம்ன்ற பேர் விஷயத்திலுமே பெருந்தன்மையோட நடந்துக்கிட்டாங்க. அடுத்து விஜய் ஹாஸ்பிட்டல் சம்பந்தமா ஒரு விஷயத்த குறிப்பிட்டாரு. அங்கதான் விஜய் எவ்வளவு பெரிய ஒரு அறவே காடுன்றது அங்க அம்பலமானது. நாகூர் ஆண்டவர் அரசு மருத்துவமனை, இந்த மருத்துவமனையில மகப்பேறு பாக்குறதுக்கு ஒரு டாக்டர் கூட இல்லையா அப்படின்னு சொல்லி கத்தி படத்துல ஒரு டைலாக் எல்லாம் பேசி விட்டுருந்தாரு. எப்பா, நாகூர் ஆண்டவர் அரசு மருத்துவமனையில மகப்பேறு சிகிச்சையை பார்க்க மாட்டாங்க. மகப்பேறு சிகிச்சை பார்க்காத இடத்துல எப்படியா மகப்பேறு டாக்டர் இருப்பாங்க? கொஞ்சம் கூடமா தெரியாது. சனிக்கிழமை ஒரு நாள் தானே வெளியில வர, மீதி 6 நாள் வீட்டுல தானே இருக்கிற. சரி, இந்த ஊருக்கு போறோம், இதெல்லாம் பேச போறோம், இதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லி கொஞ்சமாச்சும் விசாரிக்க மாட்டேன். அந்த ஊர்ல இருக்க கட்சியை சேர்ந்தவங்களோ ஒரு ரசிகர்களையாச்சும் கேட்டு ஏதாவது சொல்லக்கூடாது. நாகூர் ஆண்டவர் அரசு மருத்துவமனையில மகப்பேறு கிடையாது. மகப்பேறு சிகிச்சை பார்க்கணும்னா நாகூர் வட்டாரத்தில் இருக்கக்கூடிய மக்கள் பக்கத்துல இருக்கக்கூடிய வெளிப்பட்டணம் இருக்குது. அங்க இருந்து கரெக்டா 6 கிலோமீட்டர். வெளிப்பட்டணம் பக்கத்துல அங்க ஒரு பஸ் ஸ்டாண்ட், புது பஸ் ஸ்டாண்ட் இருக்கும். அந்த புது பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல ஒரு அரசு மகப்பேறு மருத்துவமனை இருக்கு. அங்க போய் அவங்க மகப்பேருக்கான அங்க சிகிச்சை பார்த்துக்குருவாங்க. அது பழைய ஒரு மருத்துவமனை. இப்போ புதுசா கட்டப்பட்ட மருத்துவமனை ஒரத்தூர், நாகப்பட்டினத்துல இருக்கக்கூடிய ஒரத்தூர். அந்த ஒரத்தூர்ல இப்போ கிட்டத்தட்ட 368 கோடி ரூபாய்க்கு ஒரு பிரம்மாண்ட மருத்துவமனை கட்டப்பட்டது. ஒரு பிரம்மாண்ட மருத்துவமனை, மருத்துவ கல்லூரி ஒரு பக்கம், மருத்துவமனை ஒரு பக்கம். மகப்பேருக்கு மட்டுமே 500 படுக்கைகள் கொண்ட ஒரு நல்ல ஒரு விசாலமான பிரம்மாண்டமான ஒரு மருத்துவமனை அரசு சார்பில் திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு 2022 கட்டி இன்னைக்கு நல்ல முறையில் மக்களோட பயன்பாட்டுக்கு இருக்குது. அங்க மருத்துவர்கள் இருக்கிறாங்க, எல்லா வேலைகளும் அங்க மருத்துவம் சிகிச்சை எல்லாமே சிறப்பான முறையில் நடந்துட்டு இருக்கு. இது எதையுமே தெரியாம நாகூர் ஆண்டவர் மருத்துவமனையில மகப்பேறு மருத்துவர்களுமே இல்லையா அப்படிங்கிறாரு. அங்க மருத்துவ வசதியை பார்க்காத இடத்துல மருத்துவ டாக்டர் எப்படியா இருப்பாங்க? இதுதான் நம்ம விஜய் சொல்றது. யாரோ எழுதி கொடுத்த ஸ்கிரிப்டை தான் அவர் வாசிக்கிட்டு இருக்கிறாரு. ஏன் அப்படின்னா, இந்த நியூஸ் சம்பந்தமா நான் பல விஷயங்கள் காலையில இருந்து பல செய்திகள் பல தரவுகள் நான் படிச்சுட்டு இருக்கும்போது தினமலர்ல என்னால ஒரு செய்தியை ஒன்று பார்க்க முடிஞ்சது. இந்த ஒரத்தூர் 368 கோடி ரூபாய்க்கு கட்டப்பட்ட இந்த ஒரத்தூர் மருத்துவமனை பத்தி, ஏன்னா தினமலர் எவ்வளவு ஒரு கேடுகட்ட ஆளுங்கன்னு தெரியும். அரசு பள்ளி மாணவர்களுக்கு காலை உணவுன்னு சொல்லி அற்புதமான திட்டம் கொண்டு வரும்போது காலை உணவு திட்டம் கக்கூஸ் நிரம்பி வழிகிறது அப்படின்னு எப்படி ஒரு கேடுகட்ட செய்தியை போட்டாங்களோ, அந்த மாதிரி இந்த ஒரத்தூர் அரசு மருத்துவமனை கட்டப்பட்ட புதுசுல தினமலர் வெளியிட்ட ஒரு செய்தி என்னன்னா, இந்த இடத்துல பிரசவத்துக்கு இந்த ஹாஸ்பிட்டல்ல பிரசவ வார்டெல்லாம் இருக்குது, ஆனா டாக்டர்ஸ் இல்ல. இந்த இடத்துல நார்மல் சிகிச்சை பார்க்கறது ஓபில போனா ஓபில ஆள் இல்ல, டாக்டருக்கு பொது மருத்துவம் பார்க்க போனா பொது மருத்துவர்கள் இல்ல, ஆம்புலன்ஸ்ல ஏத்தலாம்னு சொல்லி போனா ஆம்புலன்ஸ்ல ஆள் நிறைய ஏறினா ஆம்புலன்ஸ் எடுப்போம், ஆம்புலன்ஸ் டிரைவர்ஸ் டிமாண்ட் காட்டுறாங்கன்னு சொல்லி அப்படியே இன்னும் ஹாஸ்பிட்டல் இருக்குது, ஆனா அந்த ஹாஸ்பிட்டல்ல டாக்டர் இல்ல, நர்ஸ் இல்ல, ஆம்புலன்ஸ்ல டிரைவர் இல்லைன்னு சொல்லி இல்லாத பொல்லாத கதைகளை வச்சு தினமலர் ஒரு ஆர்டிகல், ஒரு கேடுகட்டத்தனமான ஒரு ஆர்டிகல் ஒன்று எழுதியிருந்தாங்க. எந்த ஊர்லயாவது ஆம்புலன்ஸ்ல இது என்ன ஷேர் ஆட்டோவா, இது ஆள் நிறைய ஏறினதுக்கு அப்புறம் தான் வண்டி எடுப்போம் சொல்றதுக்கு எவ்வளவு ஒரு தற்குறித்தனமா இவ்வளவு வன்மத்தோட எழுதப்பட்ட தினமலர்ல எழுதப்பட்ட ஒரு ஆர்டிகல். அந்த ஆர்டிகல் அப்படியே காப்பி பேஸ்ட் அடிச்சுதான் இன்னைக்கு விஜய் இந்த இடத்துல வாசிச்சுக்கிட்டு இருக்காரு. கொஞ்சம் நீ சொல்றது உண்மையா பொய்யா இருந்தா உன் கட்சிக்காரர் ரசிகரை விட்டு அந்த ஹாஸ்பிட்டல் அனுப்பு, உண்மையில அங்க டாக்டர்ஸ் இருக்காங்களா இல்லையா வீடியோ எடுத்து அந்த உண்மை வெளியில சொல்லு. அப்ப இது எதையுமே செய்யறதுக்கான திராணி இல்ல, வக்கு இல்ல. அங்க நல்ல முறையில ஒரு சிகிச்சை நடந்துட்டு இருக்கு, அரசு நல்ல முறையில செஞ்சுட்டு இருக்கு. இதை குற்றச்சாட்டு சொல்றதுக்காகவே வேணும்னே இந்த மாதிரியான வேலைகள் செய்யறது. அதே மாதிரி விஜய் இன்னொன்னு சொன்னாரு, எனக்கு மட்டும் இந்த மாதிரி கட்டுப்பாடு போடுறாங்க, கையை இவ்வளவுதான் தூக்க சொல்றாங்க, இவ்வளவு தூக்க கூடாதுங்கிறாங்க, 5 நிமிஷம் பேசுங்கிறாங்க, 10 நிமிஷம் பேசுங்கிறாங்க சொல்லி திரும்ப போய் விஜய்க்கு போட்டப்பட்ட 12 கட்டுப்பாடுகள்ல கையை தூக்கணும், கையை தூக்க கூடாதுனோ, வண்டி விட்டு வெளில வரக்கூடாது சொல்லி இப்படி எந்த கட்டுப்பாடுமே அதுல இல்ல. 5 நிமிஷம் பேசு, 10 நிமிஷம் பேசு, எதுவுமே இல்ல. காவல்துறை 35 நிமிஷம் கட்டுப்பாடு கொடுத்தாங்க, 35 நிமிஷம் பேசிக்கொண்டாங்க. ஒன்றதான் 3 நிமிஷத்துக்கு மேல ஸ்கிரிப்டே கிடையாது. அப்புறம் எங்க நீ 35 நிமிஷம் பேசுவ? 3 நிமிஷம் பேசினாலும் அதுல 30 கோளாறுகள் இருக்குது. அப்போ இதெல்லாம் என்னன்னா, எதிரில் இருக்கிறது அப்பாவி ரசிகர்கள். எனக்கு மட்டும் தான் கட்டுப்பாடு போடுறாங்க, பிரதமர் மோடிக்கோ RSSக்கோ கட்டுப்பாடு போடலங்கிறாரு. பிரதமர் மோடிக்கு 20 கட்டுப்பாடு போட்டாங்க, உனக்காச்சும் 12 தான், மோடிக்கு 20 கட்டுப்பாடுகள் போட்டாங்க. RSS ஓட பேரணிக்கு அனுமதியை தரல, அப்புறம் நீதிமன்றம் போயிட்டு அனுமதி வாங்கிட்டு வந்தாங்க. அந்த அனுமதியை கடுமையான கட்டுப்பாடோட தமிழ்நாடு அரசு அனுமதி கொடுத்தாங்க. அப்ப இவ்வளவுலாம் ஒரு அரசு சிறப்பா இயங்கிட்டு இருக்கும்போது இந்த அரசுடைய பேரை கெட்ட பேரா மாத்தணுங்கிறதுக்காகவே விஜய் இது மாதிரி திட்டமிட்டு இது மாதிரியா காரியங்களை செஞ்சுட்டு இருக்கிறாரு. ஏன்னா இன்னைக்கு மக்களுக்கு விரோதமான ஆட்சி செய்யறது பாஜக. நீ பாஜக பத்தில நீ நியாயமா பேசணும். நான் தமிழ்நாட்டுக்கு ஒரு மாற்றா நான் வந்திருக்கேன், ஒரு மாற்று சக்தியா நான் வந்திருக்கேன் அப்படின்னா நீ இப்ப பாஜக நோக்கி, திமுக இன்னைக்கு பாஜக எதிர்ப்புல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்களா? விடுதலை சிறுத்தை பாஜக எதிர்ப்புல ஸ்ட்ராங்கா இருக்காங்களா? காங்கிரஸ் ஸ்ட்ராங்கா இருக்காங்களா? அப்ப அவங்களுக்கு எல்லாம் மாற்றா நான் வந்திருக்கேன்னா நீ அதோட 2 மடங்கு எதிர்ப்பாங்க இருக்கணும். மக்களுக்கு எதிராக இங்க பாஜக இருக்கும்போது அந்த மக்களுக்கு ஆதரவா நான் நிக்கிறேன், பாஜக கடுமையை எதிர்த்து காட்டுறேன்னு சொல்லி அதோட 2 மடங்கு வீரியத்தோட நீ வந்தனா இல்லையப்பா, புதுசா வந்த நல்ல மனுஷனா இருக்காப்பா, உன் பின்னாடி ஆதரவு கொடுப்பாங்க. நம்மளுமே பேட்டை டிவி சார்பில் விஜயோட அரசியல் ஆரம்பத்துல வரவேற்றோம்.
அதுக்கப்புறம் இவரோட செயல்பாடுகளை பார்த்தோம்னா இது மோசமான ஒரு ஆபத்தான ஒரு அரசியல் அப்படின்ற புரிஞ்சதுக்கு பிறகுதான் அதை நம்ம எதிர்க்கக்கூடிய கட்டத்துக்கு வந்திருக்கிறோம். அப்ப தினமலர் வரக்கூடிய ஆர்டிகல் இது மாதிரி ஒரு பாஜக பாணியில வரக்கூடிய ஸ்கிரிப்டை அவர் பேசும்போதுதான் இது ஒரு ஆபத்தான ஒரு அரசியல். தன்னை முன்னிலைப்படுத்திக்கிறதுக்காக, தன்னோட பெருமையை பேசுறதுக்காக இங்க யாருமே இது வரைக்கும் எதுவுமே செய்யல. ஏன்னா நல்ல ஒன்று நோட் பண்ணி பாருங்களேன், காலங்காலமா ஒரு கருத்தாடல் ஒன்று இருந்துட்டு இருக்கும். 1960க்கு அப்புறம் தான் தமிழ்நாடு வீணா போச்சு, அதுக்கு முன்னால தமிழ்நாடுல நல்லா இருந்துச்சு, நாடு நல்லா இருந்துச்சு, 1960க்கு அப்புறம் தான் அப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி ஒரு சொல்லாடல் ரொம்ப நாளாவே சொல்லுவாங்க. என்னன்னா 1967க்கு பிறகு இங்க அண்ணாவுடைய ஆட்சி, கலைஞரோட ஆட்சி, திராவிட ஆட்சி எப்போ இங்க வந்ததோ அதுக்கு பிறகுதான் தமிழ்நாடு வீணா போச்சுங்கிற மாதிரியான ஒரு பொய்யை சித்தரிச்சிட்டு இருப்பானுங்க. ஆனா 1960க்கு முன்னாடி நம்ம போய் பார்த்தோம்னா தமிழ்நாடு பஞ்சத்துல இருந்த ஒரு மாநிலம், பீகாருக்கு நிகரா பஞ்சத்துல இருந்த ஒரு மாநிலம் தமிழ்நாடு இருந்துட்டு இருந்தது. ஆனா என்னைக்கு அண்ணாவுடைய ஆட்சி வந்து இது தமிழ்நாடு அப்படின்னு ஒரு கண்ணியமான ஒரு கம்பீரமான பெயர் வைத்தாரோ அதுக்கு பிறகுதான் தமிழ்நாடு இந்திய அளவுல உயர்ந்து இன்னைக்கு பொருளாதார வளர்ச்சியில இந்தியாவில முன்னணி மாநிலமா, முதன்மை மாநிலமா இந்த தமிழ்நாடு இருந்துட்டு இருக்குது. ஆனா இவனுங்க ஒரு சொல்லாடல், மக்கள்கிட்ட ஒரு பொய்யை பரப்புறதுக்காகவே எல்லாத்தையுமே மறைச்சிட்டு மக்கள் இதெல்லாம் போய் தேடியா படிக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பொய்யை எப்படி பரப்புவாங்களோ அன்னைக்கு அந்த சங்கிகள் செஞ்ச அந்த அரசியல இவரு வேற ஒரு பாணியில சினிமா ஸ்டைல்ல கத்திப்பட கிளைமேக்ஸ்ல பேசுற மாதிரி இங்க வந்து ஒண்ணுமே நடக்கல, இங்க பல்கலைக்கழகம் இல்ல, மண் அரிப்பை தடுக்கிறதுக்கு மீன் அரிப்புன்னு சொல்லிட்டு மண் அரிப்பை தடுக்க எதுவுமே செய்யலன்னு சொல்லி அந்த அப்பாவி ரசிகர்கள், எதுவுமே புரியாத அந்த ரசிகர்கள்ட்ட பொய்யை பரப்பி அலைஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. இதுல எங்க நமக்கு சந்தேகம் ரொம்ப ஸ்ட்ராங் ஆச்சு அப்படின்னா விஜயோட இந்த பேச்சு அப்படியே அண்ணாமலையோட ஸ்கிரிப்ட் மாதிரிதான் இருக்குது. முதலமைச்சர் வந்து வெளிநாட்டுக்கு போறாரு, அங்க இருந்து முதலீடு இழுத்துட்டு வராரு, மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க, அது உங்க குடும்பத்துக்கு தானே எடுத்துட்டு வந்தீங்க அப்படிங்கிறாரு. அதையுமாச்சு ஏதாவது படிச்சியா? வெளிநாட்டுக்கு போறாரு, 15,515 கோடி ரூபாய்க்கு முதலீடு இழுத்துட்டு வராரு, 17,600 பேருக்கு மேல வேலை கிடைக்குது, இது எந்தெந்த கம்பெனில எவ்வளவு கையெழுத்து போட்டிருக்காங்க, எவ்வளவு ஒப்பந்தம் கையெழுத்தாடப்பட்டிருக்குன்னு சொல்லி ஃபுல் டேட்டா அந்த இடத்துல இருக்குது. இந்துஜால எவ்வளவு, ஒவ்வொரு கம்பெனில எவ்வளவு, எல்லா டேட்டாவும் இருக்குது. இது எதையுமே இல்லாம ஏதோ இவங்க குடும்பத்துக்கு கொண்டு வந்த மாதிரி சொல்றாரு. இதெல்லாம் பார்க்கும்போது இல்லையே இந்த டைலாக் நான் இதுக்கு முன்னாடி எங்கேயோ கேட்டிருக்கேனே அப்படின்னு சொல்லி அந்த செய்தியை நம்ம உள்ள போய் தேடும் போது 2022ல தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இதே மாதிரி முதலீடு ஈர்க்கிறதுக்காக துபாய் பயணம் போறாரு. துபாய் பயணம் போகும்போது அண்ணாமலை சொன்ன டைலாக் இது. முதலமைச்சர் மு க ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின், அவங்க மருமக சபரீசன், இவங்க 3 பேருமே ஒரு தனி விமானத்துல துபாய்க்கு போறாங்க. 5,000 கோடி ரூபா பணத்தை வந்து கொண்டு போய் துபாயில போய் இன்வெஸ்ட் பண்றதுக்காக போறாங்க. அதுக்காக தான் இப்படி ஒரு பயணம் போறாங்க, இவங்க குடும்பத்தோட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக போறாங்கன்னு சொல்லி அண்ணாமலை ஒரு குற்றச்சாட்டு சொன்னாரு. அப்போவே எல்லாம் கேள்வி கேட்டாங்க, ஏன் இடி உன் கண்ட்ரோல் தான் இருக்கு, சிஐடி சிபிஐடி உன் கண்ட்ரோல் தான் இருக்குது, அப்போ இது உண்மையாலே இருந்திருந்தா 5,000 கோடி ரூபா தூக்கிட்டு போற அளவுக்கு உன் இடி வேடிக்கையா பார்த்துட்டு இருக்குது, தடுத்து நிறுத்தலாம்ல அப்படின்னு சொல்லி அன்னைக்கே பல கேள்விகள் கேட்கப்பட்டது. இப்படி அண்ணாமலை ஒரு பொய்யான குற்றச்சாட்டு சொன்னதால அன்னைக்கே திமுக சார்பில் இருந்து அண்ணாமலை மேல ஒரு மான நஷ்ட வழக்கு தொடுக்கப்பட்டு 100 கோடி ரூபாய்க்கு மான நஷ்ட வழக்கு தொடுக்கப்பட்டது. அப்போ 100 கோடி ரூபாய் வழக்கு தொடுத்தோன்னா அண்ணாமலை உடனே வந்து 100 கோடி ரூபாய் ஏன்ட்ட எங்க இருக்குது, ஏன்ட்ட ஆடு மாடு தான் இருக்குது அப்படின்னு சொல்லி, எப்படி நான் ஏழை தாயின் மகன் மோடி சொல்லுவாரோ அந்த மாதிரி ஏன்ட்ட ஆடு மாடு தான் இருக்குன்னு சொல்லி அண்ணாமலை அந்தர்பல்ட்டி அடிச்சார் இல்லையா. அதே அன்னைக்கு அண்ணாமலை என்ன ஒரு ஸ்கிரிப்ட் பேசினாரோ, வெளிநாடுக்கு தமிழ்நாடு முதலீடு இருக்கிறதுக்காக போனதை இவங்க குடும்பத்துக்காக முதலீடு பண்ண போறாங்கன்னு சொல்லி அண்ணாமலை என்ன ஸ்கிரிப்ட் பேசினாரோ, இன்னைக்கு அண்ணாமலை களத்துல இல்லாத போது அதே டைலாக் அதே ஸ்கிரிப்டை இன்னைக்கு விஜய் பேசுறாரு. தமிழ்நாட்டுக்கு 15,000 கோடி ரூபாய்க்கு முதலீடு ஈர்க்கப்பட்டு 17,000 தமிழர்களுக்கு இங்க வேலை கிடைக்கக்கூடிய விஷயத்த திமுக குடும்பத்துக்கு இவங்க முதலீடு ஈர்க்கப்பட்டு போயிட்டாங்கன்னு சொல்லி அண்ணாமலை பேசின அதே டைலாக்க அண்ணாமலை இல்லாத நேரத்துல இன்னைக்கு விஜய் பேசும்போது இவருடைய ஸ்கிரிப்ட்ல ஒரு சந்தேகம் ஏற்படதான் செய்யுது. இந்த ஸ்கிரிப்ட் ரெண்டுமே ஒரே இடங்கள்ல இருந்து எழுதி கொடுக்கப்பட்டுச்சா அல்லது அவங்களுடைய அரசியல ஒரு காப்பி அடிச்சு பேசுறாராங்கிறது விஜயோட அரசியல ரொம்ப தெளிவாகுது. எப்படி பார்த்தாலும் விஜயோட அரசியலுங்கிறது அது அப்பாவி ரசிகர்களை ஏமாற்றி அந்த ரசிகர்களை அரசியல் வயப்படுத்தாம அவங்களுக்கு ஒரு பகுத்தறிவு சிந்தனைகளை போதிக்காம தன்னை முன்னிலைப்படுத்துறதுக்காக அந்த மக்களை ஏமாத்திக்கிட்டு இருக்கிறாரு. இது ஒரு போலியான அரசியல், மிகவும் ஆபத்தான அரசியல். இது மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கறதுக்கு மறக்காம பெட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமா ஷேர் செய்யுங்க. இணைந்திருப்போம்.